தற்போது முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதில் சிக்கல் இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கா? திட்டமிட்டபடி 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்கிறார். அண்ட் அந்த பெட்டிஷனுக்கான ஐடியா இவர்களுக்கு எப்படி வந்தது என்றால், எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். ஆதவ அர்ஜுனோட பஞ்ச் டயலாக்ல இருந்து வந்தது. அந்த பஞ்ச் டயலாக் பேசணுன்னே தீத்துக்கப்பா கணக்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா. பட் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்று விசாரணை நடத்தியது. தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் பேசுவதற்கான சூழலையே நீதிமன்றம் அளிக்கவில்லை. இந்த முகரகட்ட நம்ம பொண்ணை கேட்டு வந்திருக்காண்டி. அதுக்காக எப்படியாங்க அடிக்க சொல்ற? மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யணும். கரூருக்கு போனதா பிரச்சனை பண்றீங்க. நான் சொல்றேன், யாருங்க உங்க ஆட்சி, நீங்க முதல்வர். நான் இன்னொன்னு சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க. சின்ன சின்ன போய் அடி வாங்கி வரீங்களா? நான் சொல்றேன், மகாமா. ஸோ ஒரு முதலமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு விசிட் பண்றதை நாங்கள் ரெகுலேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டார்கள். ஐயோ அப்படி இல்லை, நாங்கள் அதை சொல்ல வரவில்லை, வேறு எதை சொல்ல வருகிறீர்கள்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அதை விட அதிகமா நீங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. இப்படி சொல்றாங்க. இது இப்படி சொன்னாங்க. பேச்சால தான் எதிர்கொள்ளணும். அவங்க பேசுறாங்க, நீங்க பதிலுக்கு பேசுங்க. உங்களோட அரசியல் கணக்குகளை நீதிமன்றத்தின் மூலம் தீர்த்து கொள்ளாதீர்கள். கரூர் இன்சிடென்ட் வந்து செப்டம்பர் 2025 நடந்துச்சு. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அந்த டைம்ல டிஎம்கே வாஸ் நாட் டேக்கிங் விஜய் சீரியஸ்லி. இந்நேரம் கரூர்ல அன்னைக்கு செப்டம்பர் 22 அந்த சம்பவத்துக்கு கைது பண்ணி உள்ள வச்சிருந்தேன். கட்சியும் காணாம போயிருந்தோம். நீங்க முதலமைச்சர்ல எம்எல்ஏ கூட ஆயிருக்க மாட்டீங்க. ஏன்னா அன்னைக்கு விஜயை தொட்டிருந்தீங்கன்னா 200 வச்சுருக்கேன். அதை நீங்க தப்ப கட்டிட்டு இருக்கீங்க. உண்மைதானே? நீங்க உதாரணத்துக்கு அதை வச்சுருக்கீங்க. கரூர் சம்பவத்தில் எஃப்ஐஆர் பேர் பதிவு பண்ணப்பட்டு ஒரு கைது பண்ணியிருந்தாங்க வச்சுருக்கேன். 10 நாளாக ஒரு வாரம் உள்ளேருந்து வெளியே வந்து கையை மட்டும் காமிச்சு என்ன போட்டு ஆசிராவில் சந்திரபாபு நாயுடு 200 தொகுதியில் ஜெயிச்சிருப்பார். நீங்கள் எல்லாருமே டெபாசிட் போயிருக்கு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அவருக்கு எலெக்ஷன்ல வந்து இவ்வளோ ஓட்டு விழும், இவ்வளோ சீட்டு விழுங்கிற மாதிரி அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவங்களுக்கு அதுக்கான முகாந்தம் இருந்தது இல்ல சித்தார்த். அதுக்கு முன்னாடி பெரும் கூட்டம் வந்தது அப்படிங்கும் போது அது எல்லாரோட கண்ணையும் பார்த்தது. அவர்கிட்ட இருக்கு பாருங்க ஒரு ரெசிலியன்ஸ் பவர். அவங்க அப்போ என்ன நினைச்சாங்கன்னா, இவரை வந்து அக்யூஸ் லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணனா அவருக்கு தேவையில்லாத பப்ளிசிட்டி நம்மளே கொடுத்துருவோம், ஒரு சிம்பத்தி வந்துருவோங்கிறதுனால தான் அவங்க வந்து விஜயை வந்து அக்யூஸ்ல ஆட் பண்ணல. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி Is this how the police force works? இவங்களுக்கு ஓட்டு வந்து பயந்து ஓட்டு போட மாட்டாங்க. நாளைக்கு அப்படிதான் வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சு இந்த அமைச்சர்லாம் ஜெயிப்பாரு, எம்எல்ஏ எல்லாம் ஜெயிப்பாருன்னு ஊழல் பண்ண விட்டீங்களா? அப்படிதான் ஒர்க் ஆச்சு அவங்க கவர்மெண்ட். நான் கேக்குறேன், ஒரு தப்பு பண்ணவரை நீங்க அக்யூஸ் பண்ண மாட்டீங்க, எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா? நீங்க பண்ற மாதிரி இருந்தா ராகுல் காந்தி காப்பாத்தினாரு. அப்பவே உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் இருந்தது. அப்புறம் நீங்க என்னங்க தன்மான அரசாங்கம் சொல்லுங்க. நீங்க தான் ஒன்றியத்துக்கு அனுப்படிய மாட்டீங்களே. ஏன் ஒரு ஒன்றிய கட்சி ஆட்சியில் கூட இல்ல? ஏன் அவங்க கீழ நீங்க சொல்லுங்க. எதுக்கு எவ்வளவு ஓட்டு கொடுத்தது? எவ்வளவு பர்சன்ட் கொடுத்தோம் காங்கிரஸ்க்காக? அப்ப கூட்டணிக்காக நீங்க வந்து எல்லாரையும் ஊழல் பண்ண விடுவீங்க, திருட விடுவீங்க, கொலை பண்ண விடுவீங்க, போலீஸ் பிடிக்காது. I'm
இப்ப வந்து இந்த ஆட்சி காலம் வந்து 2.5 வருஷத்துக்குள்ள கலைக்கப்படுது, கவிழ்க்கப்படுது, ஆட்டோமேட்டிக்கா கவிழ்ந்துருது. 3ல ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நிரந்தர முதலமைச்சராக விஜய் ஆயிடுவார். உங்க அரசியல் சண்டையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க, வெளியில போய் வச்சுக்கோங்க இருக்காரு. வேற நான் சொல்றேன், வேற யாரா இருந்தா ஃபைன் போட்டுருப்பாங்க, இல்ல ஒரு மாசம் ஜெயிலுக்கு போ, இஷ்டம் போல பெட்டிஷனை போடுறது. எதுக்கு கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? சாரி நெக்ஸ்ட் ஹியரிங்ல ஆதாரத்தோட வரணும், இல்ல இந்த கேஸ் குப்பத்தொடுக்கி தான் போகும். புரியுதா? ஒரு ட்ரெண்ட் பாருங்களேன். ப்ரெஸ் மீட் வச்சு பேசுறீங்க, சோஷியல் மீடியால எழுதுறீங்க, கவர்னர்கிட்ட போய் நிக்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. இப்ப ஜனாதிபதி கிட்ட மட்டும்தான் போல, அது அடுத்து அதுவும் நடக்கும். ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருமா? இதெல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, நாளாக வந்து ஒரு 6 மாசம் பொறுத்து கவர்மெண்ட் கட்ட பேர் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது, அப்ப நீங்க ஃபைட் பண்ணும்போது மரியாதை எல்லாம் போடும். இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். இது இப்படிதான் டே ஒன்ல இந்த பிரச்சனையா திமுக இதே தான் என் வேலை, அப்பதான் கத்திரி கிடப்பான் ஓடியாண்டுவான். யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்குதான் 6 மாசம் ஒண்ணு இருக்குது. நாளைக்கு ஒரு உண்மையான பிரச்சனை வரும்போது, பிரதான எதிர்கட்சியா நீ சண்டை போடும்போது, எதிர்க்கும் போது அதுக்குரிய மரியாதையோ முக்கியத்துவமோ மக்கள்கிட்டயோ அல்லது நீதிமன்றங்களையோ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். சார், விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தோடனே அம்மா உணவகத்தை ஃபுல்லாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அங்கே வரக்கூடிய கஸ்டமரோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க சார். ரொம்ப நல்ல விஷயம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களிலேயே ஒரு சிறந்த திட்டம் என்று இந்த அம்மா உணவகம் திட்டத்தை சொல்லலாம். ஒரு நாளைக்கா நான் ரூம்ல இருக்கும்போது 10 ரூபாய் வச்சு வாழ்ந்துருக்கோம். 10 ரூபாய் வச்சு என்னங்க பண்ணீங்க? அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்றோம். இட்லி சாம்பார் போடுவாங்க, நைட்டு வந்து சப்பாத்தி. எத்தனை தலைமுறை அந்த அம்மா உணவகம் என்றது பெயரிடப்பட்ட காரணத்தாலேயோ என்னவோ திமுக அரசு அதை புறக்கணித்தது என்பதுதான் உண்மை. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். இப்போது புதிய அரசு பொறுப்பேற்று 17 கோடியே 60 லட்சம் ரூபாய் இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்டதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலிருந்து வந்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை விட மே மாதம் மற்றும் ஜூன் மாதம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அப்போது நீங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. வந்து திருப்பி வந்து நாங்கள் ஆரம்பிச்சு போகிறோம் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு காலையில் நானும் வந்து வீடியோ போட்டு நான் பார்த்தேன். நீ சாயந்தரம் இங்கே வேகமாக வந்து வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்கு. சொல்லுவாங்க பட் இதை செய்யறதுக்கு பல வருஷம் ஆகும். இப்போ பார்த்தா வேகமாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சூரம்படி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அம்மா உணவகத்தை வந்து வேகமாக வந்து பெயிண்ட்லாம் அடிச்சு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு அரசு ஏழை மக்களுக்கு இப்படி உணவளிப்பது என்பது மிக மிக ஒரு உன்னதமான காரியம். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 17 கோடி 60 லட்சம். இதை 42 கோடி செலவு செய்து கார் ரேஸ் நடத்தியதோடு ஒப்பிடாமல் இருக்க முடியுமா? வயிறு எரியுதுரா தம்பி. நாசமா போவேன், அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. ஒரு செகண்ட்ல போய்டும் அந்த கார். பார்த்துருக்கியா? அதுக்கு 42 கோடி செலவு பண்ணீங்க. இது மாதிரி எவ்வளவு அம்மா உணவகங்களை மேம்படுத்தி இருக்கலாம். உங்களுக்கு மனசு இல்லைல்ல. அதுக்கு பதிலாக கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த ரேஸ் நடத்தாதுன்னு அதிமுக முயற்சி எடுத்தால் கூட வம்படிக்கு போய் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணி நடத்தியே தீர்வோன்னு சொல்லி நடத்தி அந்த ரேஸ் ட்ராக், அந்த மவுண்ட் ரோட்டில் அந்த ரேஸ் ட்ராக்கை போட்டு அது தரம்பில்லைன்னு சொல்லி திருப்பி அதை போட்டு சென்ட்ரல் மீடியன்லாம் பிடுங்கி விட்டு கருவம் தலைக்கேறிய மன்னா உன் ஆணவம் அழிய போகிறது. அழிவாம் அழிவு என்னை அழிக்க எவனடா வருவா? உங்க விஜய் உயிர் என்ன வரனா? உங்க விஜய் எளியவன் குரல்னா? ஸோ உள்ளபடியே திரு விஜய் அவர்களின் அரசை, சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் அவர்களின் செயல்பாடுகளை மனதார வாழ்த்தலாம். அங்கே போய் அந்த கையில் காசு இல்லாமல் அந்த 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அந்த சோத்தை சாப்பிட்றவனுக்கு தான்மா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா
படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன்.